ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம். யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத்சுகம் சாத்விகம் ப்ரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற பிரிவில் இறுதியாக சுகத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைப்பு தான் பகவான் இறுதியாக செய்வது. அது சுகம், சாத்விக, ராஜச, தாமச சுகம். நம்முடைய ஸ்தூல உடலுக்கு எப்படி உணவு தேவையோ அதே போல மனசுக்கு சுகம் என்ற ஒரு அனுபவம் தேவை. அப்படி இல்லைன்னா மனதானது செயல்படாது. அப்பப்போ ஏதோ ஒரு ஊக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு தேவை. அதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறோம்? சாத்விகமாக அந்த சந்தோஷத்தை எடுக்கிறோமா, ராஜசமாக எடுக்கிறோமா, தாமசமாக எடுக்கிறோமா? எப்படி தாமசமான உணவை எடுத்தாலும் உடல் சர்வைவ் ஆகும், ராஜசமான உடலுக்கும் கொஞ்சம் சர்வைவ் ஆகும். ஆனால் விளைவு எப்படி இருக்கும்? நோய், உறக்கம், மதிமயக்கம். சாத்விகமான உணவை எடுத்தாலும் சர்வைவ் ஆகும். அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம். அதுபோல நாம் அனுபவிக்கின்ற சுகம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தோம். ஞானம், வைராகியம், தியாகம், தியானம், நட்பண்புகள், இந்த நிமித்தமாக வருகின்ற சுகமெல்லாம் சாத்விகம். இப்போ தியாகத்தில் நாம் அனுபவிக்கிறத விட சுகம் அதிகமாக அனுபவிக்கிறோம். அதற்கு தகுந்த மனசு இருந்தால் தான் அது முடியும். இப்போ மனம் சாத்விகமான நிலைக்கு போனால் தான் மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஃபாலோ பண்ணி சுகத்தை அனுபவிப்போம். இப்போ யாராவது நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க, இவன் என்ன சொல்லுவார்? நான் அதை பழிக்கு பழி வாங்கினா தான் மனசு ஆறுதல் அடையும். அப்போ பழி வாங்கும் பொழுது ஒரு சுகம் இருக்குது, இப்போ மனசு ஆறுதல் அடைஞ்ச ஒரு சுகம் இருக்குது. மன்னிக்கும் பொழுது ஒரு சுகம் இருக்குது. இப்போ மன்னித்தல்ங்கிற ஒரு செயல் செய்து ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா அந்த அளவுக்கு மனம் சத்துவ நிலையை அடைந்திருக்கணும், பலத்தை அடைந்திருக்க வேண்டும். பழி வாங்கிறதுக்கு ஒரு பலம் வேணும். ஏன்னா பயந்துட்டு ஓடி போகிறதுக்கு பதுவாக பழி வாங்கிறதுக்கு ஒரு பலம் வேண்டும். அதை விட பன்மடங்கு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். அதனால பகவான் எது அக்ரே விஷமிவ, இப்படிப்பட்ட சாத்விக சுகம் ஆரம்பத்தில் விஷத்தை போல இருக்கும். அது தியானம் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம். நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது கடினமாக இருக்கும். பரிணாமே அமிர்த உபமம், அதனுடைய இறுதி விளைவு அமிர்தத்தை போல. உபமம்னா எக்ஸாம்பிள். இங்கே ஆரம்பத்தில் விஷம் அல்ல, விஷத்தை போல. இவ விஷத்தை போல கஷ்டமாக இருக்கும், முடிவு அமிர்தத்தை போல இன்பமாக இருப்பது தான் சாத்விகம். தத் சுகம் சாத்விகம் ஸ்மிருதம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். இது புத்தியினுடைய அமைதியாலும், இங்கே ஆத்மா என்றால் மனம் அல்லது தன்னுடைய அவரவர்களுடைய புத்தியினுடைய அமைதியின் விளைவாக வருவது அல்லது மனதினுடைய அமைதியின் விளைவாக கிடைக்கின்ற சுகம். இனி ராஜசமான சுகம் என்ன? அடுத்த ஸ்லோகம்.
விஷயேந்திரிய சம்யோகாத் யக்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். சாத்விக சுகத்திற்கு தலைகீழாக இங்கு பகவான் உதாகரணத்தை மாற்றி சொல்றார். எது அக்ரே அமிர்தோபமம், அங்க முன்னாடி ஆரம்பத்தில் விஷ உபமம்னு சொன்னார். விஷம் இவ, விஷத்தை போல. இங்க என்ன சொல்றார்? அக்ரே ஆரம்பத்தில், எது அக்ரே அமிர்த உபமம். இரண்டாவது வரி, முதல் வரியில் இரண்டாவது பகுதி. எது அக்ரே அமிர்த உபமம், ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல தெரியும். பரிணாமே விஷமிவ, அதனுடைய முடிவு விஷத்தை போல் அமையும். அது நாசத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்காது. தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம், அது ராஜசமான சுகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு முதல் பகுதியில் ஒரு நியதியை சொல்கின்றார். விஷய இந்திரிய சம்யோகாத், இந்த சுகம் பெரும்பாலும் விஷயங்களும் இந்திரியங்களும் சேர்வதனால் வருவது. விஷய அப்படின்னா இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், இந்திரியம் அதை அனுபவிக்கின்ற அதற்குரிய இந்திரியம், சம்யோகம்னா அதனுடைய இருப்பு, அதனுடைய சேர்க்கையினால் கிடைப்பது. ஆனால் சாத்விகமான சுகம் அந்த விஷய தியாகத்தினால் கிடைப்பது, வைராக்கியத்தினால் கிடைப்பது. இங்கு அந்த விஷயம் கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படி புலன்கள் அந்தந்த விஷயங்களோடு சேரும் பொழுது கிடைக்கின்ற தற்காலிகமான இன்பம், ஷூட்டிங் பெயின்னு சொல்றது போல ஷூட்டிங் பிளஷர், அந்த நேரத்தில் கிடைக்கின்ற இன்பம். மைண்டு அதைத்தான் பார்க்குது, அதனுடைய விளைவை பார்ப்பதில்லை. பரிணாமே விஷமிவ. அது ஏன் பரிணாமத்தில் விஷமாகின்றது என்றால், அப்படிப்பட்ட புலன்கள் பொருள்களோடு சேர்ந்து அந்த இன்பங்கள் எல்லாம் இந்திரியங்களை பலகீனப்படுத்துவதாலும் அடிமைப்படுத்துவதனாலும் அது விஷயத்தை போல் ஆகின்றது. இப்படிப்பட்ட சுகங்கள் நம்மை அடிமைப்படுத்தும். பிறகு கொஞ்ச காலத்தில் இந்திரிய சக்தி நமக்கு குறைந்துவிடும். அது மட்டுமல்ல, விஷயங்கள் அனித்தியம் ஆகிவிடும். அந்த பொருள்களெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்காது. அது மட்டுமல்ல, அப்படியே கிடைச்சாலும் இந்திரியத்துக்கு அது பற்றாக்குறை ஆகிவிடும். இப்போ ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு மது அருந்தினால் இவருக்கு எந்த இன்பம் கிடைக்குமோ அது அப்படியே தொடர்ந்து இருக்காது. கொஞ்ச நாள் ஆன உடனே அது இம்யூன் ஆயிரும் சிஸ்டம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக மதுவை கொடுத்தா தான் இந்த சிஸ்டத்துக்கு தேவைப்படும். இப்படியே அதிகரிச்சுட்டே போகும். இப்போ இருக்கிறதுல திருப்தியை அடையாது. ஸோ இப்படிப்பட்ட சுகம் ராஜசம், அதாவது ரஜோ குணத்திலிருந்து நாம் அடைகின்ற சுகமல்ல ராஜசம். சத்துவ குணத்திலிருந்து நாம் அடைகின்ற சுகமல்ல சாத்விகம். அல்லது சாத்விகமான ஒரு தவம், சாத்விகமான உணவு, சாத்விகமான யாகம், சாத்விகமான தானம், சாத்விகமான கர்த்தா, இப்படி சாத்விகமான சாதனையிலிருந்து கிடைக்கிற சுகம் சாத்விகம். நம்ம ஏற்கனவே பெரிய லிஸ்டெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் ராஜசமான தவம், ராஜசமான தானம், அதிலிருந்து கிடைக்கிறதெல்லாம் ராஜச சுகம். அப்படி என்றால் மிக சுலபம். அடுத்ததும் தாமசமான மனதிலிருந்து, சாதனையிலிருந்து, செயலிலிருந்து கிடைப்பதெல்லாம் தாமசமான சுகம். அதைத்தான் பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். எது தாமசமான இன்பம்? 39வது ஸ்லோகம்.
யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனக நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம். சென்ற 2 ஸ்லோகங்களில் ஆரம்பம் முடிவு அதை எக்ஸாம்பிளை மட்டும் பகவான் மாற்றினார். ஆரம்பத்தில் விஷத்தை போல முடிவில் அமிர்தத்தை போல இருந்தால் சாத்விகம், ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல முடிவு விஷத்தை போல இருந்தால் ராஜசம். தாமசத்துக்கு வரும்போது சொல்கிறார் ஆரம்பம் முடிவும் ரெண்டுமே சரியில்லைன்னு சொல்கிறார். அப்போ ஆரம்பம் ஒன்றாவது ஆரம்பம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இங்கே தாமசத்தில் எது அக்ரே அனுபந்தேச்ச, அனுபந்தம்னா இங்கே விளைவு அல்லது முடிவு. அக்ரே அக்ரேனா ஆரம்பம், பரிணாமத்தை இங்கே வேறொரு வார்த்தையில் சொல்கிறார் அனுபந்தே. ஆரம்பத்திலும் முடிவிலும், ஆரம்பமே அப்படி முடிவும் அப்படி. அக்ரே அனுபந்தேச்ச எது சுகம், எந்த ஒரு இன்பம் ஆரம்பத்திலும் முடிவிலும் எப்படி இருக்குமா? மோகனம் ஆத்மனக, ஒரு ஆத்மனகன அந்த ஜீவனை, அந்த சாதகனை, அந்த மனிதனை மோகனம் என்றால் மயக்குகின்றதோ, விபரீதமாக உணர வைக்கின்றதோ. இங்கே மோகனம் அப்படின்னா விபரீதமாக ஃபீல் பண்ண வைக்கும், விபரீதமாகவே புரிந்து கொள்ள உணர வைக்கும். இப்போ சிலர் இந்த வெகுளித்தனமாக இருப்பார்கள், மோக வசப்பட்டு இருப்பார்கள். ஒரு குரூப்பாக இருந்துட்டு ஒருவரை உண்மையிலேயே அவமானப்படுத்தி ஏளனப்படுத்துவார்கள். அதை இவர் புரிந்து கொள்ளாமல் தன்னை ஏதோ புகழ்கிற மாதிரி நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அறிவு வந்துட்டால் இவர்கள் உண்மையிலேயே என்னை புட் டவுன் பண்ணுறாங்களே, அவமானத்தான படுத்துகிறார்களேன்னு புரிஞ்சுக்காம ஏதாவது நீ ரொம்ப அறிவாளின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சர்க்காஸ்டிக்காக சிரித்தா இவர் மற்றவங்களுக்கு தெரியும் அது உண்மையல்ல, அது கேலி கிண்டல் பண்ணுறோம்னு. இவர் அதை விபரீதமாக புரிஞ்சுட்டு நிஜமாலுமே புகழ்கிறாங்கன்னு நினச்சிட்டு அதில் சந்தோஷப்படுறது. இதுதான் தாமசங்கிறது. மோகனம் ஆத்மனகனா வெளியே என்ன இருக்கோ அதை அப்படியே விபரீதமாக புரிந்து கொள்ளுதல். மோகனம்னு சொல்லாவே உல்டா தலைகீழாக புரிஞ்சுக்கிறது. ஆத்மனக மோகனம்னா எல்லாமே தலைகீழாக புரிந்து கொண்டு அது ஒரு அறியாமையினால் மோகத்தினால் அங்கே உண்மையிலேயே இன்பத்திற்கான சோர்ஸு கிடையாது. ஒருத்தர் நம்ம ரொம்ப அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தி பேசிகிட்டு இருக்கார், ஆனால் புகழ்கிற மாதிரி சில வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்கார். உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு அதுக்குன்னு சில டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, சில வார்த்தைகள் எல்லாம் இருக்குது, சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி இவரை சொல்லிகிட்டு இருக்கார். இவருக்கு ஒன்றுமே புரியாமல் தன்னை மகிழ்ச்சி படுத்துறதாக உயர்வாகவும் நினைத்து கொண்டு அதில் ஒரு சந்தோஷப்பட்டு இருக்கிறது. இப்போ எதை நினச்சி உண்மையிலேயே துக்கப்படணுமோ, எதை நினச்சி வேதனைப்படணுமோ, என்னை ரொம்ப கீழாக நினைக்கிறார்கள் அப்படின்னு நினச்சி வேதனைப்படணுமோ அதை நினச்சி இவர் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இப்போ சில பேர்த்துக்கு இந்த கோவப்படுறது பெரிய சுபாவமாக இருக்கும். ஒருத்தர் அவர் பெரிய கோவக்காரன்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப பெருமை, சிரிப்பார். ஆமாம், நான் ஒரு பெரிய கோவக்காரன். இந்த வார்த்தையை கேட்டு அவமானப்படணும், நம்ம வருத்தப்படணும். கோவக்காரன்னு பேரை வாங்கி வச்சிருக்கிறோம், நமக்கு அந்த குணம் போகாமல் இருக்குன்னு வருத்தப்படணும். அதில் இவர் ஒரு பெருமிதம் அடைந்து கொள்ளுவார். நான் ஆமாம் பெரிய கோவக்காரன் அப்படின்னா என்னை கண்டா எல்லாம் பயந்துக்குவாங்க. இப்போ இது என்னன்னா, எந்த ஒரு நம்முடைய குணத்தை கண்டு நம்ம வெட்கப்படணும் வேதனைப்படணுமோ அதை நினச்சி பெருமைப்பட்டா, நான் யார் தெரியுமா, பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னால அவங்களே தன்னுடைய கீழான குணத்தை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது.
சில பேர் நான் ஒரு காசும் கொடுக்க மாட்டேன்னு பெருமைப்படுவார்கள். இது நான் பெருமைப்படுற விஷயமா? காசு கொடுக்காம இதை வாங்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் இந்த சில பசங்களை அதை அடிச்சுட்டு வந்துட்டேன், கடையில் போய் தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி கீழான திருடுதல், ஏமாற்றுதல், இலவசமாக பெறுதல், ஒரு மேனிப்புலேட் பண்ணி ஒரு பொருளை நம்ம அடையிறது, இதையெல்லாம் ஒரு திறமையாக நினைத்து கொண்டு தன்னுடைய கீழான தன்மைகளை அதுவே ஒரு சொத்தாக நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற குணம். அது எப்போ சந்தோஷம் நீங்கும் தெரியுமோ? புத்தி வரும் பொழுது. அதனால தான் வேதாந்தம் வந்த உடனே ஃபஸ்ட்டு வேதாந்தத்தினுடைய சைடு எஃபெக்ட் என்ன தெரியுமோ? இப்படியெல்லாமா நான் இருந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சி துக்கப்படுறது. மற்றவங்களை பற்றி காசிப் பண்ணி பேசிட்டு சிரிச்சுட்டு, அவங்க இல்லாதப்ப அவங்க வரும்பொழுது உடனே அவங்கள புகழ்கிறது, போன உடனே அவங்கள இகழ்கிறது. இப்படிப்பட்ட சில கீழான குணங்கள் அது தனக்கு இருப்பதாக நினச்சி பெருமைப்பட்டு இருக்கிறது. இது அறிவு வரும் பொழுது தான் நம்ம எவ்வளவு கேவலமாக இருந்திருக்கிறோம், எதுக்கெல்லாம் சிரிச்சிருக்கிறோம், எதுக்கெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறோம் நினச்சி வெட்கப்படுவோம். அந்த வெட்கமே வராத நிலை தாமசம். அந்த தாமசத்தில் அந்த வெட்கமெல்லாம் வராது. அதான் மோகனம் ஆத்மனக. எல்லாத்தையுமே விபரீதமாக தலைகீழாக புரிந்து கொண்டு சுகத்தை அனுபவித்தல். பிறகு சில உதாகரணம் 2வது வரியில் பகவான் சொல்றார், இதன் நிமித்தமாக வர்ற சுகமல்ல தாமசம். என்ன நிமித்தம்? நித்ரா, ஆலஸ்ய, பிரமாதோத்தம். உத்தம்னா இது நிமித்தமாக வருகின்ற சுகங்கள். இங்கே நித்ரா, இங்கே நித்ரா அப்படின்னு சொன்னால் அதிநித்ரா என்று பொருள். அதிகமாக உறங்கி சுகப்பட்டு பழகுதல். நம்ம உடலுக்கு, நம்ம வயசுக்கு, நாம் செய்கிற செயலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உறக்கம் வேணுமோ அந்த உறக்கம் கொடுக்கணும். அது தாமச தோஷம் கிடையாது. அது தாமசத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட். இங்கே தமோ குணம் அப்படின்னாவே நெகட்டிவ்னு அர்த்தம் கிடையாது. அந்த தமசுன்னு ஒன்று வந்தால் தான் நம்ம இன்டலெக்டெல்லாம் அமைதி அடைஞ்சு சிந்திக்கிறதையெல்லாம் நிறுத்தி உறக்கத்துக்கு போகும். அப்போ அந்த தமசினுடைய நெகட்டிவ் அம்சம் அது அதிகமானால், இந்த நித்ரைங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, இயற்கைக்கு முரண்பட்டதல்ல, அது கண்டிப்பாக தேவை. 4 நாள் தூங்காமல் இருந்தால் மனசாக இருக்காது, பைத்தியமே பிடிச்சிடும். அப்போ அந்த உறக்கங்கிறது இந்த சிஸ்டத்துக்கு தேவை. அதை சொல்லலை இங்கே. நித்ரானா அதிநித்ரா. நம்ம அதிகமாக சாப்பிட்டும் வாழ முடியும் கொஞ்ச காலங்கள், குறைவாக சாப்பிட்டும் கொஞ்சம் காலத்தை ஓட்ட முடியும், அளவாக சாப்பிட்டு ரொம்ப காலத்தை ஓட்டலாம். அதே போல் உறக்கம், நம்ம அதிகமாக உறங்கியும் நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள முடியும், குறைவாக உறங்கியும் பழக்கப்படுத்தலாம், அளவாக உறங்கி இருக்கலாம். இங்கே அதி நித்ரா, அதில் வர்ற சுகம். சில பேர்த்துக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்காக என்னன்னு தெரியல. 2 நிமிஷம் பஸ்ஸில் உட்கார்றது இடம் கிடச்சா தூங்கி எந்திரிச்சிடுவாங்க. நின்றுட்டு தூங்குற ஆளுகளே இருக்குது, அது வேறு விஷயம். அதே போல் சில டைமில் பைக்கில் பார்க்குறோம், நமக்கு பயமாக இருக்கும், பின்னாடி உட்காந்துட்டு தூங்கிட்டு போவார்கள். அது இந்த டிராஃபிக், இந்த ரோடில். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் தாமசம். அப்படி அது பழக்கப்படுத்தி கொள்ளுதல் நித்ரா. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஆலஸ்யம். ஆலஸ்யம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான பெரிய எதிரி யார் அப்படின்னா ஆலஸ்யம், சோம்பல், லேசினஸ். சோம்பல், அதாவது இங்கே சோம்பல் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை நம்ம செஞ்சே ஆகணும், அந்த இடத்துல அதை செய்யாமல் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோம்பல் அப்படிங்கிற ஒரு குணத்தினால அதை அப்படியே விட்டு விட்டுறது. சாப்பிட்ட உடனே பாத்திரங்களை எல்லாம் கழுவி வச்சா நல்லாயிருக்கும், கிச்சனும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், எல்லாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வாசனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோம்பலில் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா ஓவர் ஈட்டிங் வந்தாவே சோம்பல் ஆயிரும். இப்போ அளவாக சாப்பிட்டு, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் கழுவி வச்சுட்டு தட்டை மட்டும் அப்புறம் கழுவலாம், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் போட்டு வச்சிடுறது. இது முந்தானத்து பண்ணின அப்படின்னு போட்டு வச்சிடுறது. 3 நாளைக்கு முன்னாடி பண்ணின பாத்திரங்களை எல்லாம் போட்டு வச்சிடுறது.
இதெல்லாம் என்னென்னா ஆலஸ்யம். இது ஒரு எக்ஸாம்பிள். அது சமையல் விஷயத்தில் ஆஃபீஸில் அப்படியே ஃபைலை சேர்த்து வச்சுக்கிறது. அப்படி நம்ம கடமைகளை அப்படியே சேர்த்து வச்சுட்டு சோம்பல்ங்கிற காரணத்தினால பிறகு அதை அப்படியே விட்டு போகிறது. இந்த சோம்பல் ஒரு சுகத்தை கொடுக்குது. அதனால தானே, அதாவது அதை சுத்தமாக இருந்தால் ஒரு சுகத்தை கொடுக்கும், அது சாத்விகம். அசுத்தமாக இருந்தால் அதில் ஒரு சுகம் வர்றதுனால தானே அதை பார்த்துட்டே தூங்குறாங்க. சில பேர்த்துக்கு அதை பார்த்துட்டு தூங்க முடியுது. அதுதான் ஆலஸ்ய சுகம். அது அப்படியே சோம்பலாக விட்டுட்டு, குறிப்பாக துணி துவைக்காமல் இருக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது, கடமைகளை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்னென்னா ஆலஸ்யம். பிறகு இதனுடைய இனியொரு விளைவு மந்த பிரவருத்திகி. ஒரு செயலை மெதுவாக இழுத்து ரொம்ப நேரம் செய்யறது. 15 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய செயலை 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி செய்கிறது. இதெல்லாம் சோம்பலினுடைய விளைவு. ஆலஸ்ய பிரமாத உத்தம். பிரமாதம்னா கவனக்குறைவு. கவனக்குறைவில் இவர் சந்தோஷமாக இருப்பார். கேர்லெஸ்ஸில் ஒரு சந்தோஷம். சில பேர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் மைண்ட் அஜிடேட் ஆகும். அப்படியெல்லாம் இல்லாமல் பிரமாத உத்தம். மற்றதையெல்லாம் நம்ம பலதை சேர்த்திக்கணும். மது, போதை, இந்த மாதிரி விஷயங்களில் சுகத்தை அனுபவிப்பது. அதாவது நம்ம மைண்டை அலர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணணும். இந்த போதை பொருள்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த அலர்ட்னஸை நீக்கி மயக்கத்தை கொடுக்குது. அந்த மயக்கத்தில் சந்தோஷமாக இருப்பவர்கள் அதெல்லாம் மனோராஜ்யம், வெறும் கற்பனையில் சந்தோஷமாக இருக்கிறது. இவர் வாழ்க்கையில் எல்லாமே கற்பனையில் நடந்து போயிடும், நிஜமாக எதுவும் நடக்காது. அப்படி கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிறது. இதெல்லாம் தாமசம். தது தாமசமுதாகிருதம். இப்படிப்பட்ட சுகம் தாமசம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்போ இத்துடன் இந்த அத்தியாயத்தில் நம்ம 7 தலைப்புகளை பார்த்தோம். சந்நியாசம், தியாகம், இந்த இதில் பகவான் ஆரம்பித்தார். 2 ஒரே பொருள் தான்னு சொல்லி சந்நியாசம் தியாகம்ங்கிறத ஒரு பொருளாக கொண்டு 3 விதமான தியாகம் அல்லது சந்நியாசம். ஈவன் தியாகமே 3ஆக பிரிச்சிட்டார் பகவான். பொதுவாக தியாகம் சாத்விகம்தான். அதில் பகவான் இது சாத்விக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம்னு பண்ணியிருக்கார். அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, நீ தமோ குணத்திலிருந்து தியாகம் பண்ணாவே அது தியாகம் அல்ல, அது தாமச தியாகமாக தான் இருக்கும். இப்போ சத்துவ நிலைக்கு போய் நீ என்ன பண்ணுறையோ அதுதான் சாதனை. தமோ குண ரஜோகுணத்திலிருந்து செய்வதெல்லாம் சாதனை அல்ல. பிறகு அடுத்ததாக ஞானம், கர்ம, கர்த்தான்னு 3 அறிமுகப்படுத்தினார். இப்போ 2வதா ஞானம். அந்த ஞானம் தத்துவ ஞானத்தை சொன்னார். அத்வைத ஞானம் சாத்விகம், துவைத ஞானம் விபரீத ஞானம் அப்படின்னு சொன்னார். பிறகு கர்ம, நாம் செய்கின்ற கர்மங்கள் ராஜசம் அப்படின்னெல்லாம் சொன்னார். சாத்விகம், ராஜசம், தாமசம். கர்த்தா, செய்பவன், என்ன ஆட்டிடியூடில் செயல் செய்கின்றான். அடுத்தது புத்தி, பொதுவான அந்த கரணத்தை பகவான் சொன்னார். சாத்விகமான புத்தி, பிரவிருத்தி, நிவிருத்தி, பயம், அபயம், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது, புரியாததுன்னு. பிறகு திருதி, உறுதி, பிடிவாதம் ராஜசம், தாமசம், உறுதியாக இருத்தல் சாத்விகம். பிறகு இறுதியாக சுகம். இங்கே சுகம் அப்படின்னு சொல்லி முடித்தார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த குண விபாகத்தையே கன்க்ளூடு பண்ணுறார். 14வது அத்தியாயத்தில் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணத்தை அறிமுகப்படுத்தி பிறகு அப்படியே பகவான் 16, 17 அதாவது தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத்துன்னு மனதில் இருக்கிற தன்மைகளை எல்லாம் பிரித்து 17வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரத்தையை பற்றி சொல்லும்போது சாத்விக, ராஜச, தாமச ஸ்ரத்தைன்னு சொல்லி அங்கே ஆகாரம், யஜ்ஞம், தானம், தவம் இதையெல்லாம் பகவான் 3ஆக பிரித்து இப்படி குண விபாகத்தையே செஞ்சுட்டு வந்தார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நிறைவு செய்கின்றார். எப்படி நிறைவு செய்கின்றார்? 40வது ஸ்லோகம்.
ந ததஸ்தி ப்ருதிவ்யாம் வாம் திவி தேவேஷு வா புனக சத்வம் பிரக்ருதிஜைர் முக்தம் யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹி. இந்த ஸ்லோகம் குண விசாரத்தினுடைய ஒரு முடிவுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் பகவான் என்ன சொல்கின்றார் என்றால், நம்ம அந்த தத்துவ போதம்ங்கிற நூலில் எல்லாம் மாயையை பற்றி சில லட்சணங்கள் படித்தோம், அதிலிருந்து வரணும். அப்போ தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து நமக்கு விளங்கும். மாயைக்கு பல லட்சணங்கள் உண்டு. அதில் ஒரு லட்சணம் திரிகுணாத்மிகா மாயா. மாயைக்கு ஒரு லட்சணம் திரிகுணாத்மிகா, 3 குணஸ்வரூபமாக இருப்பது மாயை. பல லட்சணம்னு சொல்லணுமே, வேறு சில லட்சணங்கள் என்ன? பிரம்மாஸ்ரயா, எந்த ஒரு தத்துவம் பிரம்மத்தை சார்ந்திருக்கிறதோ, இப்போ பிரம்மத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பிரின்சிபிள் மாயை. அந்த மாயையினுடைய உள்ள இருக்கிற குணம் 3 குணஸ்வரூபம். விக்ஷேப ஆவரண சக்தி ஆத்மிகா, அதற்கு விக்ஷேபம் ஆவரணம் என்ற 2 சக்தி உடையது. இப்படியெல்லாம் மாயைக்கு பல லட்சணங்கள் சொல்லலாம். அதில் முக்கிய லட்சணம் அந்த மாயை என்ற ஒரு தத்துவம் பிரம்மத்தை சார்ந்துள்ளது. அதற்குள்ள சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் உள்ளது. பிறகு என்ன ஆனது? மாயையினுடைய சத்துவத்திலிருந்து தான் மனம் முதலிய தத்துவங்கள் எல்லாம் உருவாகின்றன. மாயையினுடைய ரஜோ குணத்திலிருந்து தான் கர்மேந்திரியங்கள் போன்ற செயல்படும் தத்துவங்கள் உருவாகின்றன. மாயையினுடைய தமோ குணத்திலிருந்து தான் 5 சூக்ஷ்ம ஸ்தூல பூதங்கள் தோன்றின. நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல பூதங்கள், இதற்கு காரணமல்ல சூக்ஷ்மமான பூதங்கள், இவைகளெல்லாம் ஜடமான தமோ அம்சத்திலிருந்து தோன்றின. அப்போ நம்ம உடலும் இந்த உலகமும் எதனுடைய தோற்றம், எதனிடமிருந்து தோன்றியது? மாயையினுடைய தமோ அம்சத்திலிருந்து தான் நம்முடைய ஸ்தூல உடலும் நாம் அனுபவிக்கிற ஸ்தூல உலகமும் தோன்றின. பிறகு தோன்றிய இவைகளுக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, பவர் இருக்கு, பிராண சக்தி இருக்கு, நடக்கிற சக்தி, போகிற சக்தி, பேசுகிற சக்தி, இந்த சக்திகள் எல்லாம் உள்ளது. இதெல்லாம் மாயையினுடைய ரஜோ அம்சம். புரிஞ்சு கொள்கிற சக்தி இருக்கு, அமைதியாக இருக்கிற சக்தி இருக்கு, இதெல்லாம் மாயையினுடைய சத்துவ அம்சம். இங்கே பகவான் எப்படி கன்க்ளூட் பண்ணுறார்? நாம் பார்த்து அனுபவிக்கின்ற மனிதலோகமாகட்டும் அல்லது சாஸ்திரத்தில் அறியப்பட்ட தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகமாகட்டும், எனி கிரியேஷன், எந்த லோகமாக இருந்தாலும் சிருஷ்டி என்று ஒன்று இருந்தால் அது மாயையினுடைய பரிணாமம். இந்த 3 குணத்தையும் சமமாக வச்சிருக்கிற மாயை பரிணாமத்தை அடைந்துதான் உலகங்களை படைக்கின்றது. அப்போ எனி கிரியேஷன், தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகமாகலாம், மனிதர்கள் வாழ்கின்ற மனித லோகமாகலாம், எல்லாமே மாயையினுடைய 3 குணத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே இந்த சிருஷ்டி, டோட்டல் சிருஷ்டி, முழு படைப்பு இந்த 3 குணங்களை கடந்து இல்லை, இந்த 3 குணங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ எந்த ஒரு ஜீவனோ, அந்த ஜீவன் வாழ்கின்ற உலகமோ இந்த முக்குண வடிவம், இந்த 3 குணத்துக்குள்ளதான் இருக்கு. மோக்ஷம்
அல்லது ஆத்மா அல்லது நான் இந்த 3 குணத்தை கடந்தவன். இந்த 3 குணத்துக்குள் வராததான் ஆத்ம தத்துவம். இந்த ஞானத்தினால தான் மோட்சத்தை அடைய முடியும். ஆகவே பகவான் இங்கே எப்படி கன்க்ளூட் பண்றார், இந்த அனைத்து படைப்பும் முக்குண ஸ்வரூபம். ஆகவே நீ உன்னை புரிஞ்சுக்கணும்னா 3 குணத்தை கடந்தவனாக 3 குணத்தையும் நீ தாண்டி வர வேண்டும். 3 குணத்திலே உனக்கு அபிமானம் இருக்கக்கூடாது. அதாவது தமசிலிருந்து ரஜசுக்கு வந்து பிறகு சத்துவத்துக்கு வந்து ஈவன் சத்துவத்தையும் நீ விட்டு சாட்சியாக நீ இருக்க வேண்டும். இந்த சாத்விகமாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதுவும் பந்தம்தான். அது தங்கச் சங்கிலியை போல. பிறகு அதற்கும் நீ கடந்து முக்குணத்திற்கும் நான் சாட்சி என்று உணர்ந்தாத்தான் மோட்சம். ஆகவே தான் பகவான் இந்த படைப்பே முக்குண சொரூபம் என்று இங்கு வந்து முடிவுரை செய்கின்றார். இப்போ ஸ்லோகத்திற்குள் சென்றால், ந தத் அஸ்தி பிருத்திவியாம் வா. பிருத்திவியாம் என்றால் பூமியில் வாழ்கின்ற, பூலோகத்தில் இருக்கின்ற. இரண்டாவது வரியில முதல் சொல் சத்துவம். எது சத்துவம்? பிருத்திவியாம். இங்க சத்துவம் என்றால் பீயிங், உயிரினங்கள். பிருத்திவியாம் எது சத்துவம். இந்த பூமியில் என்னென்ன உயிரினங்கள் வாழ்கின்றனவோ, உடலுடன் இருந்து இந்த உலகத்தில் டிரான்சாக்ட் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கோ, திவி தேவேஷு வா புனக, அல்லது வா என்றால் அல்லது மேலும், திவி சொர்க்கம் முதலிய லோகத்தில், தேவேஷு தேவர்களிடத்தில், தேவர்கள் வாழ்கின்ற சொர்க்கம் முதலிய இடமாகட்டும், பூமியில் வாழ்கின்ற மனிதர்களாகட்டும் அல்லது உயிரினங்களாகட்டும், திவி தேவலோகத்தில் வாழ்கின்ற தேவர்களாகட்டும், அவர்கள் உலகமாகட்டும், எது இருந்தாலும் பிரகிருதி ஜெய்ஹி முக்தம், பிரகிருதிக்கு வேறாக, பிரகிருதியிலிருந்து விடுபட்டு ந அஸ்தி கிடையாது. யதேபி ஸ்யாத் த்ரிபிஹி குணைஹி. இந்த பிரகிருதி எப்படி, அதாவது தேவலோகத்தில் இருக்கிறதாகட்டும் மனித லோகத்தில் இருக்கிறதாகட்டும், சுருக்கமாக சொன்ன சிருஷ்டி. இந்த சிருஷ்டியில் பிரகிருதிக்கு வேறாக சிருஷ்டிக்குள் எந்த பொருளும் இல்லை. அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது? த்ரிபிஹி குணைஹி, 3 குணங்களுடன் கூடிய பிரகிருதிக்கு வேறாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகமுமே அனைத்துமே முக்குண சொரூபம். அதனால தான் நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனன் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். இதை இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தணும். நிஸ்திரை குண்யக பவ. ஹே அர்ஜுனா, திரைகுண்யம் 3 குணத்திலும் வைராகியத்தை அடைவாயாக, 3 குணத்தை கடந்தவன் ஆவாயாக, அல்லது குணாதீதன் ஆவாயாக. குணாதீதனுடைய லட்சணத்தை நம்ம பார்த்தோம். பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ. பிரகாசம், பிரவருத்தி, மோகம் 3 குணங்களினுடைய காரியம். இதனால் பாதிக்கப்படாத, இதற்கு சாட்சியாக இருப்பவனாக ஆக வேண்டும். ஆகவே அனைத்து படைப்பும் பிரகிருதி ஜெய்கி, பிரகிருதியினுடைய படைப்பான த்ரிபிகி குணைகி 3 குணங்களுக்கு, ஏபிகி இங்கு விளக்கப்பட்ட 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு ந ஸ்யாத் கிடையாது. ஆகவே இந்த உலகமே மித்யா, மாயை, முக்குண ஸ்வரூபம். நீ உண்மையை தேடணும்னா இந்த உலகத்துக்குள்ள இல்லை. அந்த உண்மை யார்னா தேடுகின்ற நீதான் உண்மை ஸ்வரூபம். இப்போ இதோடு
இந்த குண விசாரத்தை பகவான் நிறைவு செய்து விடுகின்றார். இனி அடுத்து வருகின்ற தலைப்பு எதுவாக பகவான் இருக்க விரும்புகிறார்னா, கர்மயோகத்தின் சாராம்சம், ஞான யோகத்தின் சாராம்சத்தை கூறப் போகின்றார். அதாவது கர்மயோக சாதனை, ஞான யோக சாதனை, குறிப்பாக ஞான யோக சாதனையை மிக அழகாக சுருக்கமாக சில ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதற்கு பிறகு பக்தி யோகத்தையும் கூறப் போகின்றார். இப்போ நமக்கு இனி வருகின்ற 3 தலைப்பு, கர்மயோக சாராம்சம், சில முக்கியமான அழகான ஸ்லோகங்கள் வர உள்ளது. பிறகு ஞான யோக சாராம்சம், ஞான யோகத்தில் முக்கியமாக மனசில் பதிய வச்சுட்டு பின்பற்ற வேண்டிய சாதனை என்ன. ஒருவர் நினைக்கலாம், முழு கீதையை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஏதாவது ஒரு 4-5 ஸ்லோகம் அதில் இருக்கிற சில சாதனைகள் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால், இனிமேல் பார்க்க போகிற ஞான யோக சாதனைகள். கர்மயோகம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே வரியில் கர்மயோகத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா பகவான் இனி சொல்ல போகிறார். அதே போல் பக்தியிலும் சில ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். அப்படி இந்த புளிஞ்சு சாரமாக கொடுக்கறது ஜூஸ்ன்னு சொல்கிறோமே, அப்படி பகவான் இனிமேல் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்ங்கிறத முறையாக சில ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். அப்படி கர்மயோகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இனி பகவான் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த 3 யோகத்தை சொல்ல போகிறார். அதற்கு முன்னாடி இந்த சாதகன் மீண்டும் 3 குணங்களின் அடிப்படையில் 4 ஆசிரமங்களுடனும் 4 வர்ணங்களுடனும் மனிதன் பிரிக்கப்பட்டுள்ளான் என்று வர்ண ஆசிரம தர்மத்தை பகவான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றார். இங்கே ஆசிரமத்தை விட்டுட்டு வர்ணத்தை பகவான் கூறப் போகின்றார். பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்ய, சூத்ரன் என்று 4 விதமான வர்ணங்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய கடமைகள் அமைகின்றது. அதன் அடிப்படையில் தான் கர்மயோகத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த கர்மயோகத்துக்கு தான் இப்படி ஒரு ஸ்டார்டிங், ஆரம்பத்தை கொடுக்கிறார். இப்போ எதற்கு 4 வர்ணத்தை இங்கே பகவான் சொல்கிறார்? அதாவது பிராமணன், க்ஷத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் 4 வர்ணத்தை எதற்கு சொல்கிறார்னா, இந்த 4 வர்ணங்கள் அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் அமைகின்றது. அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் வர்ணம் அமைஞ்சு பிறகு அதற்கு தகுந்த மாதிரி கர்மம் செய்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரி கடமைகள் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள்னு சொல்லி அது கர்ம யோகத்தில் லிங்க் பண்ணுறதுக்காக இங்கு 4 வர்ணத்தை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்திலிருந்து கர்மயோகம் ஆரம்பிக்கின்றது. ஆனால் மெயினாக கர்மயோகம் பிறகுதான் பகவான் சாராம்சத்தை சொல்ல போகிறார். இப்போ இது கர்மயோகத்திற்காக இந்த தலைப்பை எடுத்து பிறகு கர்மயோக சாரத்தை சொல்லி ஞான யோக சாரம், பக்தி யோக சாரம்னு சொல்லி பிறகு நிறைவு செய்ய போகின்றார். இனி அடுத்த தலைப்பு வர்ண விபாக. வர்ணம்னா ஜாதி, ஜாதி விபாகத்தை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகின்றார். 41வது ஸ்லோகம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. வர்ணம் அல்லது ஜாதி என்று சொன்ன உடனே ரொம்ப பேர்த்துக்கு மனசில் டிஸ்டர்பன்ஸே வந்துடும். காரணம் என்ன? நம்மெல்லாம் அதெல்லாம் கடந்து இருக்கிறோமே, நம்மெல்லாம் ஞானிகளாச்சு, இங்கே போய் ஜாதியை பற்றி பேசலாமா அப்படின்னு சொன்னால்
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அதனால் சுருக்கமாக நம்ம ஞாபகப்படுத்தலாம். பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரன் அப்படின்னு 4 வர்ணங்கள். வர்ணம்னா ஜாதி. இந்த ஜாதிய வர்ணத்தை நாம் 3 அடிப்படையில் பிரித்து பார்த்துருக்கோம். எப்போவோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கீதையில் பகவான் சொல்லி உள்ளார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ங்கிற இடத்துல பார்த்துருக்கிறோம். அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு இங்கே நம்ம போவோம். ஒருவன் பிராமணன், ஒருவன் க்ஷத்ரியன், ஒருவன் வைஷ்யன், ஒருவன் சூத்ரன் அப்படிங்கிறது நம்ம 3 ஆங்கிளில் பார்க்குறோம். முதல் லோவிலிருந்து ஆரம்பிக்கும், கீழிருந்து ஆரம்பிப்போம். ஒன்று ஜென்ம, பை பர்த், பிறப்பில். நம்ம அப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். நான் பிறப்பில் பிராமணன், பிறப்பில் க்ஷத்ரியன், பிறப்பில் நான் வைஷ்யன், இந்த வியாபாரம் விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவன், பிறப்பில் நான் ஒரு தொழிலாளி அப்படின்னெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஜென்ம. இரண்டாவது கர்ம, செயலின் அடிப்படையில். சாஸ்திரம் பிராமணர்களினுடைய கர்மங்கள் இதுன்னு சொல்லியிருக்கு. யஜனம், யாஜனம், படனம், பாட்டனம், அதாவது படித்தல், படிப்பித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல். மெயினாக டீச்சிங் ப்ரொஃபஷன், டீச் பண்ணுறது, இதெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது, அல்லது எனி டீச்சிங், எனி சப்ஜெக்டில் டீச் பண்ணால் அந்த டீச்சரெல்லாம் பிராமண கர்மத்தில் வந்துடும். க்ஷத்ரியன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை பார்த்துக்கிறது, நாட்டுக்காக அரசியலில் ஈடுபடுறது, இதெல்லாம் கர்மத்தின் அடிப்படையில். வியாபாரம் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது, அந்த செயல் வைசியனுடைய செயல். பிறகு லேபராக இருந்து ஒர்க் பண்ணுறது, செயல் பண்ணுறது, அது சூத்ரன். இது கர்ம. மூன்றாவது குணம், குணத்தின் அடிப்படையில். இதெல்லாம் பிராமண குணம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் க்ஷத்ரியனுடைய குணம், இதெல்லாம் வைஷ்யனுடைய குணம், இதெல்லாம் சூத்ரனுடைய குணம். அப்போது ஒருத்தன் பிராமணன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பிராமண ஜாதியில் பிறந்திருக்கலாம், அல்லது பிராமணனுடைய செயலில் ஈடுபட்டு இருக்கலாம், அல்லது பிராமண குணத்துடன் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவர் பிராமண ஜாதியில் பிறந்துட்டு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார்னா வைஷ்ய கர்மத்தில் இருக்கார். சூத்ரனுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, அந்த குணம் அவர் இடத்துல இருந்து அவர் குணத்தின் அடிப்படையில் சூத்ரன், கர்மத்தின் அடிப்படையில் அவர் வைஷ்யன், பிறப்பின் அடிப்படையில் அவர் பிராமணன். இந்த காம்பினேஷனை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துக்கணும், எவ்வளவு காம்பினேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் சூத்ரனா பிறந்திருக்கலாம், அந்த 2 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அந்த 3 முள்ள எது வேணாலும் இருக்கலாம். பிராமணனுடைய செயலை செஞ்சிட்டு இருக்கலாம், அதாவது பிராமண கர்மத்தை பண்ணிட்டு இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். குணத்தில் அவன் சூத்ரனாம் இருக்கலாம், வைசியனாக இருக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இங்கே சாஸ்திரத்தில் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவன் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ரன். இந்தந்த ஜாதியில் பிறந்தவர்கள், இந்தந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள். இப்போ நம்ம எது ரொம்ப லீஸ்ட்டோ அதை தானே பிடிச்சிட்டு இருப்பாங்க மனுஷங்க. அதனால் எல்லாம் நான் பிராமணன்னு சொல்லும் பொழுது ஜாதியின் அடிப்படையில் தான் விவகாரம் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த கலியுகத்தில், இந்த காலத்தில் மட்டும் கிடையாது. மகாபாரத காலத்திலேயே கர்ணனுடைய பிறப்பை வச்சு தானே இழிவுபடுத்தி கொண்டு இருந்தார்கள். உண்மையிலேயே அவன் க்ஷத்திரியனுக்கு பிறந்திருந்தாலும் அப்போ இந்த உலகமே எல்லா காலத்திலும் பிறப்பின் அடிப்படையில் தான் விவகாரம் போயிட்டுருக்கு. இப்போ இங்கு ஒருவனுடைய மேன்மை எதை பொறுத்து என்றால், பிறப்பின் அடிப்படையில் யாரையும் உயர்வு தாழ்வு சொல்ல முடியாது. காரணம் என்ன என்றால், அது சாய்ஸில் வர கிடையாது, அது தேர்ந்தெடுத்து வர வருவதில்லை.
எது எனக்கு சாய்ஸ் இல்லாமல் வந்திருக்கோ அதில் நான் பெருமை அடிச்சுக்கவே கூடாது. சில பேர் எங்கள் தாத்தா பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு பெருமை அடிச்சிட்டு இருப்பான். உனக்கு என்ன தெரியும்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இவங்க தாத்தா பெரிய ஸ்காலருங்கிற பெருமை என்ன பெருமை அது? பைஃபேக்ட் அதை நினச்சி இவன் வெக்கப்படணும், தாத்தா அப்படி இருந்து நாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்போது எது எனக்கு சாய்ஸ் இல்லாமல் இருக்கோ அது என் கையில் இருந்தால் அதனுடைய இழிவு, அதனுடைய மேன்மை எனக்கு சொந்தம் கிடையாது. நான் விரும்பாமல் சாய்ஸ் இல்லாமல் ஒன்று என் கைக்கு வந்துடுச்சுன்னா அதை நான் பெருமைப்படவும் முடியாது, இழிவுபடவும் முடியாது. ஒருத்தன் யாரையோ குத்திட்டு அந்த கத்தி என் கையில் கொடுத்துட்டு போனான்னு வச்சுக்கோமே, அந்த பாவம் எனக்கு கிடையாது. ஒருத்தன் பணத்தை நம்ம கையில் கொடுத்து நீங்கள் அவனுக்கு தானம் பண்ணுங்கன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, அந்த பெருமையும் நமக்கு கிடையாது. காரணம் என்ன? எனக்கு சாய்ஸ் கிடையாது. இப்போ தானம் பண்ணுறவங்களாம் அவங்களே பண்ணுறாங்களா என்ன? ஆளை அனுப்பிச்சு நீ போய் அதை கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போது எது சாய்ஸ் இல்லாமல் எனக்கு இருக்கோ அதனுடைய ஏற்றத்தாழ்வு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கையில் ஒருத்தன் பிறப்பின் அடிப்படையில் உண்மையில் அறிவு இருந்தால், அது ஒரு கண்டிஷனை போட்டுக்கணும், அறிவு இருந்தால் பெருமைப்படவும் கூடாது, சிறுமைப்படவும் கூடாது. நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன் அவ்வளவுதான், அதனால் பெருமையும் கிடையாது, சிறுமையும் கிடையாது. இது ஞானம் இருந்தால். இரண்டாவது கர்ம. இப்போ பிராமண கர்ம, க்ஷத்ரிய கர்ம, வைசிய கர்ம, சூத்ர கர்மன்னு 4 விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கர்மயோகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், எந்த ஒரு செயலும் தன்னளவில் இழிவான உயர்ந்த செயல்ங்கிறது கிடையாது. கோயிலில் பூஜை பண்ணுறது உயர்ந்த செயல், தூய்மைப்படுத்துறது கீழான செயல்னு கிடையாது. செயல் அப்படின்னு வந்தாவே எல்லா செயல்களும் தேவைதான், அதில் உயர்வு தாழ்வு கிடையாது. இப்போ ஒரு செயல் கீழானது அப்படின்னு சொன்னோம்னா பிறகு அந்த செயல் கீழானதுன்னா அந்த செயலை நீக்கிட்டோம்னா மேலான செயலும் செய்ய முடியாது. கோயிலை சுத்தம் பண்ணுற ஆள் வரல அப்படின்னா யாரும் எங்கே பூஜை பண்ண முடியும்? அப்போது கீழான செயல் மேலான செயல்ங்கிறது கிடையாது. அதே போல் சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணத்தில் அந்தந்த குணத்தில் இருக்கிற தோஷ அம்சத்தை தான் நீக்கணுமே தவிர அந்தந்த குணத்தையே நீக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. பைஃபேக்ட் இந்த பாயிண்ட் பகவத்கீதையை விட பகவான் கிருஷ்ணர் உத்தவ கீதையில் தெளிவாக விளக்கியிருக்கார். அதே பகவான் தான் அங்கே விளக்கியிருக்கார். அங்கே என்ன விளக்கம் கொடுத்துருக்கார், நம்ம என்ன பொதுவாக நினைக்க தோணும், சத்துவ குணத்தில் இருந்தால் கிரேட், ரஜஸில் இருந்தால் தப்பு. ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் ஏதோ கீழ் இருக்கிற மாதிரி, ஒருத்தர் அப்படியே ரிஷி மாதிரி ஏதோ ஒரு குகையில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தால் கிரேட்டுன்னு நினைக்கிறோம். அது தவறான கருத்து. சத்துவம், ரஜஸ், தமஸ் 3 குணத்திலையும் சத் அம்சம் இருக்குது, நல்ல அம்சங்கள் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு 8 மணி நேரம் தமோ குணம் வரலின்னா ப்ராப்ளம், என்ன தூங்க மாட்டான், என்ன பண்ணுறது? அப்போ அவனுக்கு தமோ குணம் இருக்கணும். ரஜஸ் இருந்தால் தான் அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஏதாவது ஆக்டிவாக இருந்து உடம்பை மனசை அலர்ட்டாக வச்சுக்க முடியும். அப்போ ரஜஸும் தேவை, தமசும் தேவை, சத்துவமும் தேவை. சிலருக்கு பை நேச்சர் இயற்கையாக கலகலன்னு 4 பேர்த்துக்கிட்ட பேசி பழகிறது குணமாக இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் அமைதியாக ரிசர்வ்டாக யாருக்கிட்டையும் பேசாதது குணமாக இருக்கும். இவங்க 2 பேரும் அவங்க குணத்தை மாற்றிக்க கூடாது. இவன் இப்படி இருந்தால் அழகு, அவன் அப்படி இருந்தால் அழகு. காரணம் என்ன? அது அவன் அப்படி படைக்கப்பட்டிருக்கான், இவன் இப்படி படைக்கப்பட்டிருக்கான். தவறத்தான் மாற்றணுமே தவிர சில சுபாவத்தை மாற்றக்கூடாது. அதையும் பகவான் 3வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். சுபாவத்தை மாற்றக்கூடாது. ஞானிகளும் அவங்கவுங்க சுபாவப்படி இருக்கிறார்கள். நிக்ரக கிம் கரிஷ்யதி. அதை போய் நம்ம தடுக்கிறதுல என்ன பலன்? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மிடத்தில் இருக்கிற எந்த குணத்தை மாற்றணும், எதை மாற்றக்கூடாது. நமக்கு இருக்கிற இண்டிபெண்ட் அந்த நேச்சர் அப்படியே இருக்கணும். எதை மாற்றணும், எதை மாற்றக்கூடாதுன்னு பார்க்கணும்.
அப்படி பார்க்கையில் கர்மம் ஒருத்தனுக்கு லேபராக இருக்கிற மனநிலை சூழ்நிலை இருக்கு. அவனுக்கு அதிக படிக்க முடியல, ஆனால் லேபர் நல்லா பண்ணுறான், களை எடுக்கிறான், அல்லது ஏதாவது ஆஃபீஸ் பாயாக இருக்கான், ஏதாவது லேபராக தான் அவனால் செயல்பட முடியும். புத்தியெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியாதுன்னா அது தவறில்லை. ஒருத்தன் கொஞ்சம் பிஸ்னஸ் அல்லது வியாபாரம் அல்லது விவசாயத்தை நல்லா பண்ணுறான்னா ஓகே. ஒருத்தனுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வருது, அரசியல், அதாவது க்ஷத்ரியன்னா அரசியல் மட்டுமல்ல, ஆஃபீஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அது க்ஷத்ரிய தர்மந்தான். சில பேர்த்துக்கு அப்படி இருக்கும், நல்லா படிப்பு வராது, அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும், அந்த குணம் அந்த கேரக்டர் இருக்குது. சில பேர்த்துக்கு டீச் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அது சரியாக வருது, பிராமண கர்ம. அதனால கர்மத்தின் அடிப்படையிலும் ஒருவனுடைய உயர்வு தாழ்வை பேசக்கூடாது, பேச முடியாது. பேசுனா அது தப்பு. இப்போ ஒருத்தன் என்ன செய்யறான் அதை வச்சு அவனோட கிரேட்னஸ் கிடையாது. ஒருத்தன் யாருக்கு பிறந்திருக்கிறான் அதில் கிரேட்னஸோ அல்லது கீழானதோ கிடையாது. பிறகு குண பிராமணன், குணத்தின் அடிப்படையில் தான் ஒருவனுடைய மேன்மை கீழ்மை இருக்கு. காரணம், இது நம்முடைய சாய்ஸ். நாம் தேர்ந்தெடுத்து நம்ம சில குணங்களை வளர்த்தி கொள்ளலாம், சில தீய குணங்களை நம்ம நீக்கலாம். ஏன்னா இது எஃபர்ட்ல வர்றது. பிறப்பு நம்மளுடைய எஃபர்ட்ல வரல, நம்ம குழந்தையா பிறந்துட்டோம், அது ப்ரீவியஸ் ஜென்மத்தினுடைய பலனா இருக்கலாம், அது வேற விஷயம். இந்த ஜென்மத்தினுடைய எஃபர்ட்ல நம்ம பிறப்பு வரல. பிறகு பகவான் எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தோடு நம்ம படைச்சிருக்காரோ அதன் அடிப்படையில் செயல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நமக்கு அமையுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஒருத்தன் பிறப்பில் பிராமணனாக இருக்கலாம், குணத்தில் பிராமணனாக இருக்கலாம், செயலில் அவன் ஒரு லேபராக இருக்கலாம், ஒரு டிரைவராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ செயலினுடைய அடிப்படையிலையும் ஒருத்தன் கீழானவன் மேலானவன் அல்ல. பிறகு ஒருத்தன் மேலானவன் கீழானவன் அப்படிங்கிறது அவனுடைய குணத்தின் அடிப்படையில். பிறக்கும் பொழுதே நம்ம எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறோம். நம்ம எப்படி வளர்றோம், எப்படிப்பட்ட குணங்களை கல்டிவேட் பண்ணுறோம், அதுதான் ஒருத்தனுடைய மேன்மை, ஒருத்தனுடைய மகத்துவம், ஒருவன் அடையிற லட்சியம், மோட்சம் எல்லாம் குணத்தின் அடிப்படையில். அப்படி குணத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தனுடைய மேன்மை இருக்கிறதுனால பகவான் இந்த பகுதியில் குணத்தை தான் மெயினாக சொல்ல போகிறார். பிராமணனுடைய குணங்கள் இதெல்லாம், க்ஷத்ரியனுடைய குணங்கள் இதெல்லாம். பிறகு வைசிய சூத்ரன்னு வரும் பொழுது இப்படிப்பட்ட செயலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த குணங்கள் தான் முக்கியம்னு சொல்லி, உண்மையிலேயே சூத்ர குணம்னு சொல்லி சாஸ்திரத்தில் கிடையாது. பிராமண குணத்துக்கு ஆப்போசிட் சூத்ர குணம். சூத்ர குணம்னு தனியாக சொல்ல வேண்டியது கிடையாது. நல்ல குணத்துக்கு ஆப்போசிட் அசுர குணமெல்லாம் சூத்ர குணம்தான். அதனால் சூத்ரங்கிற வார்த்தையை நம்ம ஏதோ சம்பிரதாயத்தில் தவறாக, ஏதோ ஒரு இழிவாக பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி பயன்படுத்தப்படவில்லை. சாஸ்திரத்தினுடைய நோக்கில் சூத்ரங்கிற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை அல்ல, இழிவான வார்த்தை அல்ல. ஆனால் அது இழிவாக பயன்படுத்தும் பொழுது அது கெட்ட வார்த்தை ஆயிடுது. ஒரு நல்ல வார்த்தையே கெட்ட விஷயத்தில் பயன்படுத்தினா அதுவே கெட்ட வார்த்தை ஆயிரும். ஒரு கெட்ட வார்த்தையை நல்ல விஷயத்தில் பயன்படுத்தும் போது அது நல்ல வார்த்தையாகும். தமிழ் இலக்கணத்திலேயே இருக்கு. ஐயோஹோ அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. ஐயோங்கிற வார்த்தை ஒரு மாதிரியான வார்த்தை தான். பட் அதே இது இறைவனிடத்தில் பெருமிதமாக சொல்லும்போது அந்த ஐயோங்கிற வார்த்தையுமே அது நல்ல வார்த்தையாக மாறும். சில நல்ல வார்த்தைகள் தவறான ஒரு துவனியில் பயன்படுத்தும் பொழுது அதுவே தீய வார்த்தை ஆயிரும். அம்மாங்கிறது நல்ல வார்த்தை தான், அதைவே அப்படி தவறான வார்த்தையில் துவனியிலையும் பயன்படுத்தலாம். அப்படி இந்த சூத்ரன்கிற வார்த்தை சமுதாயத்துக்குள்ள தவறாக பயன்படுத்தப்பட்டதே தவிர சாஸ்திரத்தில் அது தவறாக குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா அதுவும் பகவானுடைய ஒரு அம்சமாகத்தான் பிறந்திருக்கு. அதையும் சில பேர் அந்த எக்ஸாம்பிளை தப்பாக புரிஞ்சுட்டு காலில் இருந்து வந்தான் அதனால கீழானது. அப்போ காலை வெட்டிட்டு உட்காந்துருங்களேன்னு தான் சொல்லணும். கால் கீழானதுன்னா எதுக்கு காலை வச்சுருக்கீங்க?
அப்படி அதுவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ இனி வருகின்ற பகுதியில் பகவான் 4 வர்ணங்கள் எதன் அடிப்படையில் இருக்குன்னா குண கர்ம ஜாதியை பற்றி பகவான் பேசவே இல்லை. எதுக்கு வம்புன்னு விட்டுட்டார். நம்ம தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இங்கே அந்த ஜாதிங்கிற பேச்சே எடுக்காம குணத்தின் கர்மத்தின் அடிப்படையில் பிரியப்பட்டுள்ளது, பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பிறகு க்ஷத்ரிய குணம், பிராமண குணம், இதெல்லாம் என்ன, கர்மங்கள் என்ன, அந்த குணத்தின் அடிப்படையில் அப்படியே அவங்களுக்கு கர்மங்கள் அமையும். அந்த இதை சொல்லி பிறகு எப்படி கனெக்ட் பண்ண போறார்னா அவங்களுடைய குணம் கர்மத்தின் அடிப்படையில் அவங்க கடமையையே பூஜையா செய்யறது தான் கர்மயோகம்னு அப்படியே கர்மயோகத்தோட கனெக்ட் பண்றார். அந்த கர்மயோகத்துல கடமையை பூஜையா பண்றது தான் கர்மயோகம்னு சொல்வதற்காக அந்த கடமையை நிர்ணயிக்க இங்கு 4 வர்ணங்களை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப ஸ்வதர்ம நிர்ணயார்த்தம், ஸ்வதர்மத்தை நிர்ணயம் செய்ய டெஃபினிஷன் கொடுக்க இங்கு பகவான் வர்ணத்தை அறிமுகப்படுத்துகிறார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால் பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப. பிராமண க்ஷத்ரிய விஷாம் என்றால் வைஷ்யன், சூத்ராணாம் கர்மாணி பிரவிபக்தானி அவர்கள் இந்த 4 வர்ணங்கள் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன் என்கின்ற ஹே அர்ஜுனா கர்மாணி பிரவிபக்தானி அவர்களுக்கு கர்மங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிராமண கர்ம, க்ஷத்ரிய கர்ம, வைஷ்ய கர்ம, சூத்ர கர்மம்னு கர்மங்கள் பிளவுபட்டுள்ளது. எதன் அடிப்படையில்? ஸ்வபாவ பிரபவைகி குணைகி, குணைகி குணங்களின் அடிப்படையில். குணங்களின் அடிப்படையில் இந்த 4 வர்ணத்தினுடைய கடமைகள், கர்மங்கள், ஸ்வதர்மங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த குணம் எப்படி? ஸ்வபாவ பிரபவைகி. ஸ்வபாவ பிரபவைனா தன்னுடைய ஸ்வபாவத்திலிருந்து தோன்றிய குணத்தினால், தன்னுடைய ஸ்வபாவத்திலிருந்து தோன்றிய குணத்தினால் அவர்களுடைய கர்மங்கள் பிரித்து கூறப்பட்டுள்ளது. இங்கே ஸ்வபாவம் என்றால் இப்போ ஒருவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ சில பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க, டாக்டராக படிச்சுட்டு போயிருப்பாங்க. இவர் டாக்டர் படிச்சுட்டு போயிட்டு இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வெறும் ப்ரொஃபஷ்னலில் மட்டும்தான் இருப்பார். அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த பொசிஷனும் எடுத்துக்க மாட்டார். காரணம் என்ன? இவருக்கு சர்ஜரி பண்ணுறதும் பேஷண்ட்டு பார்க்குறதுக்குமே போகும். அதுக்கு வேறு டாக்டர் வரணும், இல்லை வேறு ஆள் வரணும். சில பேர் டாக்டர்னு பேர் இருக்கு, உள்ளே போகிற அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க குறைவாக. ஏன்னா அவங்களுக்கு மைண்டு அந்த நாலேஜை விட அதை அந்த அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ணுறதுல தான் ஸ்கில் இருக்கும், விருப்பம் இருக்கும், அதில் இருப்பார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்த கம்பெனியில் எந்த மாத்திரை வாங்கி விற்கலாம், இங்கே அந்த பிஸ்னஸில் அதில் தான் மைண்டு போயிட்டுருக்கும். இப்போ அதே டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார்னா அங்கே அந்த கணக்கு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பார். என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எந்த பேஷண்ட்டை எந்த ஸ்கேனுக்குள்ளே அனுப்பலாம், ஏன்னா இந்த ஸ்கேன் அவுட்டேட் ஆகிரும். அதுக்குள்ளே அவர் பேஷண்ட்டுக்கு தேவையோ இல்லையோ அந்த மெஷினுக்கு தேவை பேஷண்ட்டு. காரணம் என்ன? 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு மெஷின் வாங்கியாச்சு. ஏன்னா இது ஒரு டாக்டர் எனக்கு சொன்னது. மெஷின் வாங்கியாச்சு, அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த மெஷின் அவுட்டேட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டாக்டருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் 1 வாரத்தில் இவ்வளவு கேஸை உள்ள நீங்கள் அனுப்பிச்சாகணும். அவருக்கு கட்டி இருக்கோ இல்லையோ. அப்போ எதுக்கு அந்த மெஷின் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மனுஷனுக்கு. ஆனால் இப்போ மெஷினுக்கு அந்த மனுஷன் தேவைப்படுறான். அப்படியே மாறியாச்சு. அப்போ என்னென்னா இந்த கால்குலேஷனை எல்லாம் பார்த்துட்டு, பட்ஜெட்டை எல்லாம் பார்த்துட்டு அதில் அப்படியே சில பேர்த்துக்கு போகலாம். அல்லது சில பேர் ஹாஸ்பிட்டல் கிளீனிங் மெயின்டெனன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் அவர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவரவர்களுடைய நேச்சர்,
அவரவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் அவங்க அதில் ஃபிட்டின் ஆவார்கள். அதைத்தான் பகவான் சொல்றார், ஒரு பிராமண கர்ம அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த குணம் இருந்தால் அந்த கர்மத்தில் இவங்க அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். ஒருவனுக்கு க்ஷத்ரிய குணம் இருந்தால் அவன் க்ஷத்ரிய கர்மத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வான். வைசிய குணம் இருந்தால், இந்த வைசிய குணம்னா தப்பு கிடையாது. அதாவது நம்ம பார்க்க போகிறோம், ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணால் அதுவே ஒரு தர்மம், அதுவே ஒரு கடமை, அதுவே ஒரு பூஜை. காரணம் என்ன? எங்கோ இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே பொருளை இங்கே நம்ம அனுபவிக்கிறோம். காஷ்மீரில் இருக்கிற ஆப்பிளை டெய்லி இங்கே சாப்பிட்றோமே. வைசியன்னு ஒருத்தன் இல்லைன்னா அது எப்படி நம்ம அதை பண்ண முடியும்? அப்போ ஒரு இடத்துல இருக்கிறத ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறது அதுவும் ஒரு சேவை தான், அதுவும் ஒரு பூஜை தான். அப்படி அவரவர்களுடைய மேக்கப் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த 4 விதமான வர்ண கர்மங்களை செய்கிறார்கள். இங்கே பகவான் பிறப்பை பற்றியே பேசலை. பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் 4 கர்மங்கள், அந்த கர்மங்களை குணத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.